அப்போ தேவன் ஆதாம் ஏவாள்கிட்ட செய்த முதல் காரியம் என்னது? அவர்களை ஆசீர்வாதம். அதாவது அவர்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு பலனை கொடுத்தார், ஒரு ஆற்றலை கொடுத்தார், ஒரு திராணியை கொடுத்தாரு, ஒரு தயவை கொடுத்தாரு. அதை கொடுத்துட்டு சொல்றாரு, இப்ப நீ போய் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். அப்படிதான் வருது. தமிழ் அதெல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி மொழிபெயர்த்துட்டாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பெரிய லாஸ் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த 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 ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அவர் ஆசீர்வதிச்சார், அப்புறம் சொன்னார். அப்போ நான் சொல்கிறேன், இது தேவனுடைய உள்ளத்தை காண்பிக்குது. மனுஷன்ட்ட அவர் செய்த ஃபர்ஸ்ட் காரியம் என்னது? ஆசீர்வதிச்சார். அப்போ என்ன காண்பிக்குது? அவருக்கு ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆசீர்வாதம் அவருக்கு ரொம்ப முக்கியம். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும்ன்றது உங்களுக்கு முக்கியன்றதை விட அவருக்கு முக்கியம் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க இப்படி நினைக்க ஆரம்பிக்கணும், நான் நல்லா இருக்கிறது எனக்கு முக்கியன்றதை விட கடவுளுக்கு முக்கியம். அதை நம்புறீங்களா? அதை நம்பினீங்கன்னா பெரிய ஆளாயிடுவீங்க நீங்க. நம்ம ஏன் சில நேரம் முன்னேறலன்னா, நமக்கு கடவுள் மேல சந்தேகம் இருக்கு. சார விரும்புறாரா, செய்ய விரும்புறாரா, என்ன முன்னேற வைக்க விரும்புறாரா? ஏன்னா வாழ்க்கையின் சூழ்நிலைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள்லாம் வர்றப்போ அந்த சந்தேகம் வர்றது இயல்பு தான். ஆனா வசனத்துக்கு போகணும். வசனம் என்ன சொல்லுது? அவர் முதல்ல செஞ்ச காரியமே ஆசீர்வதித்தார். இது கடவுளை நமக்கு எப்படி வெளிப்படுத்துது பாருங்க. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு பாடலை பாடுவோம் எங்க சபையில, ஆசீர்வதிக்கும் தேவன். உண்மையிலே அவர் ஆசீர்வதிக்கும் தேவன். கடவுளை பற்றி எப்படி எப்படியோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், நாம கடவுளை பற்றி நினைக்கிற எண்ணங்கள் தான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறது.